எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிற பார்த்திங்கன்னா டாக்ஸி டிரைவர். ஆக்சுவலாக டாக்ஸி டிரைவர் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். அப்போ பார்த்த அது வேறு ஒரு மைண்ட் செட்டப்பு. அதாவது ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்க்குறப்பையும் ஒவ்வொரு விதமான மனநிலையும் கொடுக்கும். அப்படி இன்றைக்கி இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு நிறைய மனநிலை மாறிச்சு. அதை தாண்டி அதோடைய பேக் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. நம்ம இந்த படத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா வியட்நாமில் தான் ஆரம்பிக்கணும். வியட்நாமில் நடந்த போரில் மிக முக்கியமாக மயிலாய் படுகொலை தான் இந்த டாக்ஸி டிரைவருக்கும் நிறைய கனெக்டே இருக்குது. என்னென்னா மயிலாய் படுகொலைன்றது ரொம்ப ரொம்ப மிக பேசப்பட்ட ஒரு விஷயம். அன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள்லாம் அன்றைக்கி இருக்கிற இராணுவர்கள் மேலே ஒரு மதிப்பு இல்லாமல் போனதுக்கு காரணமும் அவங்க கருணை இல்லாதவங்க, கொலைகாரணங்க, சைக்கோங்க அப்படின்னு சொல்ல வச்சதும் அந்த மயிலாய் படுகொலை தான். வியட்நாமில் இருக்கிற மயிலாய்ன்ற ஒரு கிராமத்துக்குள்ளே அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் படைகள்லாம் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் கிடைச்சி இது அவங்க போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே கம்யூனிஸ்ட் படைகள் யாருமே கிடையாது. அப்பாவி மக்களும் வயசானவங்களும் பெண்களும் குழந்தைங்களும் தான் இருக்காங்க. ஆனாலையும் பார்த்திங்கன்னா அந்த ஊரவே அவங்க சூறையாடுறாங்க. அங்கே இருக்கிற பெண்களை கற்பழிச்சிட்டாங்க. அதை தாண்டி அங்கே இருக்கிற குழந்தைங்களை கொண்டுட்டாங்க. இது இல்லாமல் அங்கே இருக்கிற முதியவர்கள்லாம் தாக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 300 to 400 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இதில் அதிகமாக கொல்லப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா பெண்களும் குழந்தைங்களும் தான். இந்த சம்பவம் அமெரிக்கா முழு பெரிய பிரச்சனை கிளப்பிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் 127 கம்யூனிஸ்ட் படைகள் தான் கொலை பண்ணோம், அங்கே இருக்க யாரையும் கொலை பண்ணலாம்னு சொன்னப்போ சிமோர் ஹார்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் இதை வெளிக்கொண்டார். வெளியே கொண்டாந்து இதை வெளி உலகத்துக்கு சொன்ன பிறகு அமெரிக்கா முழுசும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த போர் வீரர்கள் மேலே வச்சு நம்பிக்கை உடஞ்சி போச்சு. அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சு. அவங்களுக்கு யார் வேலை கொடுக்கறதுக்கு யோசித்தாங்க. பெரிய பெரிய நிறுவனங்களோடு பார்த்திங்கன்னா ஐயோ இவங்களை வேலைக்கு வச்சா நம்ம பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு குற்றவாளியாக தான் பார்த்தாங்க. அவங்க அதை தாண்டி அவங்கெல்லாம் விமானத்தில் இறங்கி வரப்ப அங்கே அமெரிக்கன் மக்களே பார்த்திங்கன்னா பல பேர் அவங்க மேலே காரி துப்பியிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு இது இருக்குது. அதை தாண்டி போர் வீரர்களுமே நிறைய பாதிக்கப்பட்டாங்க. வியட்நாமில் நடந்த அந்த போருக்கு போன அந்த அமெரிக்க வீரர்கள்லாம் அந்த கொரில்லா தாக்குதல் இதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு புதுசு. அதை தாண்டி கட்டாய இராணுவத்தில் போனவங்க அதிகம், ஏழ்மையிலிருந்து கட்டாயத்தின் பேர் அனுப்பப்பட்டவங்க அதிகம். அங்கே அப்படி அமெரிக்காவிலேருந்து போனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த போர்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இராணுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசாஸ்டரால் பாதிக்கப்பட்டு மது பழக்கத்துக்கும் குற்ற செயலுக்கும் அடிமையாக இருக்காங்க. நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. மக்களுக்கும் அதை பற்றி புரிதல் இல்லாமல் அவங்க மேலே இன்னுமே அதிகமான ஒரு வன்முறை தாக்குதல் கொடுத்ததுனால இன்னுமே மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் டிராவிஸ் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அவன் ஏன் லோன்லி உல்ஃபாக அலையிறான், அவன் ஏன் அப்படி இருக்கான்றதுக்கு மெயின் காரணமும் அந்த போர் தான். டிராவிஸ் வியட்நாம் போரில் இருந்தப்போ அவன் கண்ட மரணமும் அந்த மரண ஓலங்களும் ரத்தமும் வன்முறையும் அவனுடைய ஆள் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால தான் நைட்டில் தூங்க முடியல. அதனால தான் நைட்டில் அவன் டாக்ஸி ஓட்ட ஆரம்பிக்கிறான். தூக்கலாத நிலைமை பார்த்திங்கன்னா அவனுடைய மனநிலை சதைச்சு அவனை ஆக்ரோஷமான கேரக்டராக மாற்றக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவன் எப்பயுமே ஆயுதத்தோடு இருக்கிறதே விரும்புகிறான். இதெல்லாம் காரணம் பேஸ் என்னென்னா அவன் வியட்நாம் போரில் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் தான் அதிகமாக காரணம். அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் பல வியட்நாம் போர் வீரர்கள் இதனால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய மனநிலை தான் ஸ்காட்சிசி இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமாக மக்கள் கூட்டத்தில் டிராவிஸ் இருந்தால் கூட அவன் தனிச்சு விடப்பட்டதான் எப்பவுமே நினைக்கிறான். இந்த தனிமை தான் அவனுக்குள்ளேயே அவனை பேச வச்சுக்குது. நான் ஒரு பாவி, நான் ஒரு பயனற்றவன் அப்படின்ற ஒரு உணவை மறைக்கிறதுக்காக தான் தன்னை ஒரு நீதிமானாக அவன் கற்பனை செஞ்சுக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற அழுக்கனை அழிக்கிறதுக்கான ஒரு தேவத்துவத்தை அவன் நினச்சிக்கிறான். அவன் அதனால தான் அந்த 12 வயசு சிறுமியை காப்பாற்றுறத ஒரு லட்சியமாக வச்சுக்கிறான். இது அவனுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஈடு செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஒரு கட்டத்தில் அவன் ரொம்பவே அழுத்தம் வெடிச்சிட்றான். அந்த அழுத்தம் யார் மேலே திரும்புதுன்னா முதல்ல அந்த அரசியல்வாதி மேலே திரும்புது. அந்த அரசியல்வாதி சொல்கிறதுக்கும் அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குது. ஆனாலையும் அவனால் அது பொறுத்துக்க முடியல. ஏன்னா அவன் அந்த ஊரை நிறைய பார்த்தவன். இங்கே இவன் சொல்கிறதெல்லாம் நடக்காது, இவன் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பும் அவனுக்குள்ளே ஆழமாகவே இருக்காது. அங்கே மிஸ் ஆனதுனால தான் அவனை கொல்ல நினைக்கிறான். அங்கே மிஸ் ஆனதுனால தான் அவன் அங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கேங் மேலே திரும்புது அவனுக்கு. அதாவது பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணுற கேங் மேலே திரும்புது அவனுக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அவன் துப்பாக்கி சும்மா கையில் வச்சுட்டு இப்படி இன்னுவான். அது என்ன சொல்ல வரான்னா அவனுக்கு வாழ விருப்பம் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அவன் ஒரு பொண்ணை நேசிப்பான். அந்த பொண்ணு அவனுக்கும் உள்ள புரிதல் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா இவனுடைய மைண்ட் செட்டப்பு இவன் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வேறு. ஆனால் இவனுக்கு புரியாத அந்த பொண்ணு அங்கே ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு போன இடத்துல அவங்க 2 பேருக்கு ஒரு மனஸ்தாபம் வந்தது. அதுவும் அவங்க 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. அவன் இவங்க மூலியமாக நமக்கு ஒரு அமைதி கிடைக்குன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் கிடைக்கல. அதை தாண்டி தான் அவன் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். டிராவிஸ் பார்த்திங்கன்னா வில்லெல்லாம் கிடையாதுங்க. அவன் உடஞ்சி போன ஒரு மனுஷன். ஒரு சமூகம் தங்கள் நாட்டுடைய வீரர்களை கவனிக்க தவறுனா அவங்க என்னவா மாறுவாங்கன்றது தான் டிராவிஸ் மூலிமா ஸ்காட்சிசி நமக்கு சொல்கிறாரு. தனிமை பார்த்திங்கன்னா ஒருத்தனை சாத்தானா மாற்றிடும், இல்லாட்டி அவனை ஆழ்ந்த அமைதி கொண்டு போயிடும். ஆனால் அங்கே டிராவிஸு
அமைதி தான் விரும்புகிறான். ஆனால் அந்த அமைதி அவனுக்கு கிடைக்காதனால அவன் உச்சபட்சமாக சாத்தானா மாறுறானா இல்லை சாத்தானுங்களே வேட்டையாட போகிறானா அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். ஒரு ஒரு முரணால் கூட பார்க்கலாம். அவன் சாத்தானா மாற நினைக்கிறது மற்றவங்களை துன்புறுத்துறதெல்லாம் கிடையாது. தனக்கு தனியே ஒரு நீதிபதியாக அவன் நினச்சிக்கிறான். அது மூலிமா குற்றவாளி தண்டிக்கணும்னு நினைக்கிறான். அவன் குற்றவாளி தண்டிக்கிறது மூலிமா தனக்கு வந்து மனநிலை கிடைக்குன்னு நினைக்கிறான். ஒரு கட்டத்தை அப்புறம் இங்கே இருக்கிற சாக்கடையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தான தேவனை அவன் முடிவு பண்ணுறான். தனிமை வந்து ஒரு மனுஷனை எப்பயுமே வந்து நிறைய பேச வைக்கும். அது முக்கியமாக கண்ணாடி மொழியை நிறைய பேச வைக்கும். அதுதான் அந்த கண்ணாடி மொழின்ட்டு அந்த கன்ஸை எடுத்து அவன் பார்த்துட்டு இருக்கிறதும் அவனுக்கு கேள்வி கேட்டுக்கிறதும் அவனுக்கு பேசிக்கிற காட்சிகளும் அவ்வளோ ரியாலிட்டியாக இருந்துச்சு. எனக்கு அந்த இடம்லாம் பார்த்தப்ப ராபர்ட் நீரோ மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு எனக்கு. அவனுக்குள்ளே அடைச்சி வச்சு டம்ப் பண்ண விஷயந்தான் கடைசி காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தார வர்ற அளவுக்கு அந்த சம்பவம் நடக்குது அங்கே. அதே மாதிரி நம்மலாம் படம் முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம், ஆனால் படம் முடியல அப்படின்றது அது வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா படம் அங்கேயே அந்த லாட்ஜிலே முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்து நான் அப்படி தான் பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் அவனுடைய மன உளவில் அவன் அப்படி இருந்துக்கலாம்னு நினைக்கிறானா அப்படின்ற மாதிரி தான் ஒரு காலக்கணியில் தான் நான் பார்த்தேன் நான். ஒரு வேளை இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டைரக்டர் நினச்சாரா. ஏன்னா டைரக்டருக்கு வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ப்ரெஷர் இருந்திருக்கு. அவர் வந்து ரொம்ப கடன் பிரச்சனை பண பிரச்சனைலாம் இருந்திருக்கு. இந்த படம் தான் அவர் காப்பாற்றுன்னு அவர் நினச்சி இறங்கி வேலை பார்த்தார் அவர். அதுக்காக ஒரு காம்ப்ரமைஸாக இருந்துக்கலாம் கூட எனக்கு தோணுச்சு எனக்கு ஆக்சுவலாக. அதை தாண்டி ஒரு ரியாலிட்டி கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெட்ஸின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கார்லேருந்து இறக்கி விட்டு போகிறப்ப அவனுக்குள்ளே அந்த கண்ணு நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். அந்த கண்ணு மூலியமே ராபர்ட் டீ நீரோ வந்து மிரட்டியிருப்பார் அந்த கேரக்டரில். என்னென்னா அவனுக்குள்ளுக்கிற அந்த சாத்தான் தூங்கலை, அது ஒன்றும் முடிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்றத காட்சிப்படுத்துற மாதிரி தான் நமக்கு தோணும். அந்த இடமா அட்மாஸ்பியர் நமக்கு அப்படி தான் உணர்த்தாது. ஒரு மனுஷன் தனிமையாக இருக்கிறப்ப அவனுக்கு துணையாக வர்றது ஆத்திரமா இல்லை அறமானு கேட்டிங்கன்னா இங்கே டிராவிஸுக்கு ஆத்திரம் தான் வருது. அது அவனை வந்து ஒரு விஜிலண்ட்டாக மாற்றுது. டிராவிஸ் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா, இந்த சமூகத்தில் நம்ம யார் கண்ணுக்குமே தெரியலையா அப்படின்ற ஒரு வழி தான் அவனுக்கு. ஒரு டாக்ஸி டிரைவராக அவனுக்கு படிக்கிற எல்லாருடைய வழியும் அவன் கேட்குறான், எல்லாருடைய கதைகளும் அவன் கேட்குறான், அவங்க பண்ணுற அருவப்பான விஷயத்தையும் பார்க்குறான். ஆனால் அவனை யாருமே ஒரு சக பயணியாக பார்க்குறதே இல்லை. பெட்ஸி அவனை நிராகரிக்கிறப்ப அந்த நிராகரிப்பு அவனுக்கு ஒரு அவமானமாக தான் அவன் பார்க்குறான். அந்த அவமானத்தை துடைக்கிறதுக்காக தான் அவன் தன்னைத்தானே ஒரு நாயகனாக உருவாக்குறான். அந்த சமூகம் என்ன அன்பால் மதிக்கலைன்னா பயத்தால் மதிக்க வைப்பான் அப்படின்றது தான் அவனுடைய கொள்கையாக இருக்குது. அவன் துப்பாக்கி வாங்குறப்ப அந்த உடம்புலேயே மாறி பார்த்துருக்கீங்க நீங்கள். யூ டாக் டு மீ அப்படின்னு அந்த கண்ணு எடுத்து திருப்பி பண்ணுற அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக தாண்டி ஒருத்தனுடைய ஆள் மனசில் அவன் தனிமையில் இருக்கிற விரக்தியில் இருக்கிற இந்த உலகத்துக்கு மேலே இருக்கிற கசப்பில் இருக்கிற இங்கே இருக்கிற குற்றங்கள்லாம் பார்த்து இங்கே இருக்கிற விஷயம்லாம் சாக்கடையாக்கிறதெல்லாம் பார்த்து வெறுப்பாக ஒரு ஒருத்தனுடைய மனநிலை என்னவாக இருக்குமோ அந்த கேரக்டரு அதை திருப்பி ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த சமூகம் தான் அவனை ஒதுக்குது. அதே சமூகம் தான் ஒரு ரத்த கலரிக்கு பிறகு அவனை ஹீரோவை பார்க்குது. அவன் வந்து ஒரு அரசியல்வாதியை கொண்டு வந்தானா சாத்தான்னு சொல்லி அவனை தூக்கில் போட்டிருப்பாங்க. அவன் சில கெட்டவங்களை கொண்டதுனால நாயகன் ஆகிட்டான். அவன் செஞ்ச செயல் ஒன்று தான், ஆனால் சமூகம் அதுக்கேற்ற மாதிரி அவனை அவன் மேலே வந்து ஒரு முத்திரை குத்துது. இந்த முரண்பாடுகள் தான் டிராவிஸ் போன்ற மனுஷங்களை நிறைய உருவாக்குது. டிராவிஸ் தன்னை சாத்தானை மட்டும் பார்க்கல, சுத்தம் செய்யும் சாத்தானை தான் பார்க்குறான். ஒரு நாள் மழை பெஞ்சு இந்த சாக்கடைலாம் க்ளீன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மழையாக தன்னைத்தானே அவன் கற்பனை பண்ணிக்கிறான். அவனுடைய மனநோய் தான் அவனுக்கு ஒரு பெரிய லட்சியத்தை கொடுக்குது. அந்த லட்சியம் வன்முறையாக மாறுறப்ப அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி கொடுக்குது. டிராவிஸ் போன்றவர்களை உருவாக்குறது மனநோய் மட்டும்தான் காரணமா இல்லை தொடர்ந்து அவனை புறக்கணிக்கிற இந்த சமூகம் தான் காரணமா நம்ம தான் யோசிக்கணும். நான் வந்து டிராவிஸோடைய நேரடி வாரிசாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தரை பார்க்குறேன். ஜோக்கர் ஆர்த்தரை பார்க்குறேன். டிராவிஸ் தனிமையில் வரணுன்னா ஆர்த்தர் வந்து சமூகத்தோட ஏளனத்தினால சிறைக்கப்படுறான். அவன் ஒரு நோயாளியாக உதவி கேட்குறப்ப அவனுடைய மருத்துவ உதவியை அது தடுத்து நிறுத்துது. அவனுடைய கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு அவனுடைய அழுகையின் வெளிப்பாடு தான். டிராவிஸ் எப்படி ஒரு துப்பாக்கி கருவியாக மாற்றுறானோ ஆர்த்தர் தன்னுடைய ஜோக்கர் கருவியை ஒரு புரட்சியாக மாற்றுறான். டிராவிஸ் போலவே ஆர்த்தரும் ஒரு கொலை செஞ்ச பிறகு தான் இந்த உலகத்துடைய கவனத்தை அவன் மேலே திருப்புறான். என்னை யாரும் கவனிக்கலைன்ற நிலையிலிருந்து என்னெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க பயப்படுறாங்கன்ற நிலைக்கு கொண்டு போகிறான். இது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஜல்லிக்கட்டு படம். எலிஜோஸ் பெலிச்சேரியுடைய ஜல்லிக்கட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுவும் கிட்டத்தட்ட டாக்ஸி டிரைவருடைய ஒரு கனெக்டிங் இருக்குது. மனுஷன்றவன் நாகரிகம் அடைஞ்ச ஒரு மிருகம் அப்படின்றத தோல்விச்சு காட்டின படம் அது. ஜோக்கர்லேயும் டிராவிஸ்லேயும் அவங்க தனிப்பட்ட முறையில் தான் அவங்க மாறுறாங்க. ஆனால் இங்கே ஒரு கூட்டமே மாறுது. ஜல்லிக்கட்டு படத்தில் ஒரு ஊரே திரண்டு அந்த எருமை மாட்டுக்கு துரத்துறப்ப இப்போ எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த ஆதி மிருகம் எல்லாருக்குள்ளேருந்து வெளியே வருது. எருமையை பிடிக்கிறதுன்றது ஒரு சாக்கு மட்டும்தான். உண்மையாக சொல்லப்போனால் அந்த மனுஷங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற வன்மத்தையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா தான் அதை பார்க்குறாங்க. அந்த படத்தோட முடிவில் அந்த எருமை மாட்டு மேலே ஒரு மனுஷங்களும் குவிஞ்சு கிடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா யார் மிருகம் அப்படின்ற கேள்வி தான் நமக்குள்ளே உருவாக்கும். நாகரிகம் என்பது ஒரு மெல்லிய போர்வை தான். அது விலகிச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம எல்லாருமே டிராவிஸோ ஆர்த்தரோ தான். படத்தில் பார்க்குற டிராவிஸோட ஒரு கற்பனை கேரக்டராக இருந்தால் கூட நிஜ வாழ்க்கையில் இன்றைக்கும்
தனி மனுஷன் தாக்குதல் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இன்றைய நவீன யுகத்தில் முக்கியமாக சோசியல் மீடியாவில் லோன் உல்ஃப் மலைநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. டிராவிஸ் வந்து தெருக்களில் கார் ஓட்டி தன்னுடைய தனிமையை உணர்ந்தான். இன்றைக்கி இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நண்பர்கள் இருந்தும் நிஜத்தில் யாருக்கிட்டையும் ஒட்ட முடியாத தனிமையில் தான் இருக்காங்க. அந்த தனிமை அவங்கள வந்து டார்க் வேர்ல்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகுது. அதுதான் உண்மை. அங்கே அவங்களுக்கு நீ ஒரு ஹீரோ, உன்னை அந்த சமூகம் புரிஞ்சிக்கல, நீ அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்ற ஒரு தவறான போதனையை அவனுக்குள்ளே சொல்லிக் கொடுக்குது. இன்றைக்கி ஒருத்தன் டிராவிஸை போல் அந்த சமுதாயத்து மேலே ஒரு கோவம் இருந்துச்சுன்னா இணையத்தில் அதை நியாயப்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தயாராகிறாங்க. அவங்களுக்கு தேவையான தகவல்களை தேடி படிக்கிறது மூலயமா அவங்களுடைய வன்முறை எண்ணம் ஒரு புனித லட்சியமாக மாறுது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இல்லை நீங்கள் நமக்குள்ளேயே உணர்ந்துருப்போம். நம்ம டிராவிஸ் எப்படி தன்னைத்தானே சுத்தம் பண்ணி நினச்சானோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற லோன் உல்ஃப் மனநிலை கொண்டவங்க ஒரு இனத்தையோ மதத்தையோ காக்க வந்த ரட்சகராக அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. உண்மை தானே? டிராவிஸு படத்தோட முடியல, பத்திரிகையாளர் மூலிமா ஹீரோ ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி வன்முறையில் ஈடுபடுறவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லைவாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, போஸ்ட் போடுறாங்க. அது மூலிமா யாரும் என்னை பார்க்காம இருந்தாங்க, உலகமே என்னை பார்த்து பயப்படும், உலகமே இனிமேல் வந்து என்னை நோக்கி ஒரு கண் வைக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. டிராவிஸு ஒரு அரசியல்வாதி தான் சொல்ல ட்ரை பண்ணார். இன்றைக்கி அரசியல் தலைவர்களுடைய பேச்சுங்க இல்லாட்டியும் வந்து அவங்களுடைய சமூக பிரிவினைங்க ஒரு சாதாரண மனுஷனையும் ஏதாவது ஒன்று செய்யணுன்ற நிலைமைக்கு தள்ளுது. அவங்களுக்கு ஒரு நேரடி உத்தரவுலாம் தேவையே கிடையாது. அவங்கள ஒரு ஆயுதமாக அது மாற்றுது. அந்த ஆயுதம் மிக கொடூரமாக இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கு. அது நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். டாக்ஸி டிரைவர் படத்தில் பெட்சி வந்து டிராவிஸ் நிராகரிக்கப்பட்ட பிறகு தான் அவங்களுடைய கேரக்டரைசேஷன் இன்னுமே வந்து ஒரு ஆக்ரோஷமான நிலைமைக்கு போகுது. இன்றைக்கி சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி சமூகத்தின் மீதோ வெறுப்பை காக்கக்கூடிய ஒரு ஆபத்தான கலாச்சாரம் உருவாகிட்டு தான் இருக்குது. டிராவிஸ் இன்றைக்கி நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அண்ணன் அங்கே டாக்ஸி டிரைவராக இருந்தார். இன்றைக்கி அவங்க கையில் செல்ஃபோன் இருக்குது. அதுதான் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் அவங்கள ஒரு மிகப்பெரிய வெறுப்பாளியாக மாற்றிருக்கு. வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுத்துருக்கு. ஒரு தனி மனுஷனை சாத்தானாக மாற்றுறது அவனுடைய மனநோயா, இல்லை அவனை போல் ஆயிரக்கணக்கான பேரை உருவாக்குற நவீன சமூகமா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு நிறைய இருக்குது. கருப்பின மக்கள் மேலே ஒரு இனவரி தாக்குதலாகவும் நமக்கு பார்க்கப்பட்டுச்சு. சில இடத்துலலாம் முக்கியமாக வந்து அந்த ஒரு கடையில் வந்து டிராவிஸ் வந்து ஒருத்தனை சுடுவார். ஆக்சுவலாக அந்த ஒரு சீனுக்கே வந்து மார்ட்டின் ஸ்கார்சிசி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. திரைக்கதை ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் கொல்லக்கூடிய அத்தனை பேருமே வந்து கருப்பின மக்களாக சொன்னதுனால ஸ்கார்சிசி ஒத்துக்கவே இல்லையாமா. அன்றைக்கி காலகட்டத்தில் இனவெறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இது வந்து ரொம்ப தப்பான விஷயம், இதை நம்ம அவாய்ட் பண்ணியோன்னு சொல்லிட்டு தான் வெள்ளையின மக்களை வந்து அந்த இடத்துல வந்து போர்ட்ரேட் பண்ணி அந்த கேரக்டர் வந்து உருவாக்கினதாக அவர் சொல்லியிருக்காரு. ஸ்கார்சிசி வந்து பார்த்திங்கன்னா டிராவிஸை வந்து ஹீரோவெலாம் காட்டவே கிடையாது. அவன் வந்து இந்த சமூகத்தால் பாதிக்கப்பட்டவனாகவும் இன்னொரு பக்கம் ஒரு மனநோயாளி அது மட்டும்தான் அவர் காட்டுறாரு. அவனை ஸ்கார்சிசி நியூயார்க்கில் இருக்கிற லிட்டில் இட்டாலி பகுதியில் தான் வாழ்ந்தார். அவருக்கு 1970 காலகட்டத்தில் நியூயார்க் நகரம் வந்து ரொம்பவே டவுனாக இருந்திருக்கு. குற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து அவரால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. அதை தாண்டி இந்த பால் ஷெல்டர் வந்து பார்த்திங்கன்னா எழுதின திரைக்கதையை படித்த பிறகு இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை அவர் கை வச்சிருக்காரு. ஸ்கார்சிசி ஒரு காலத்தில் பாதிரியாளர் தான் விரும்பியிருக்காரு. அதனால தான் ஒரு படத்தில் அதிகமான பாவ மன்னிப்பு அதிகமாக இருக்கும். படத்தோட முடிவில் டிராவிஸ் ஹீரோ ஆக்க போகிறாரு. ஸ்கார்சிசி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த சமூகம் ஒரு மனநோயாளியை கூட ஹீரோவை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்றது தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு சீர்கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. டாக்ஸி டிரைவருக்காக ராபர்ட் டினிரோ செஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் ஆக்டிங் தான். அதை வந்து ஒரு புத்தகமே போடலாம். அவ்வளோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் தான் சொல்கிறோம் நம்ம. அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங் இதில் இருக்கும். இதனாலே அவர் வந்து நியூயார்க்குடைய இரவு நேரத்தை உணர்றதுக்காக டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. அதாவது டாக்ஸி டிரைவருக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் நைட்டில் வந்து பல நாளுகள் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதாவது டாக்ஸி டிரைவர் வேலை பார்த்துருக்காரு. அவர் டாக்ஸியில் ஏறினவங்கலாம், என்னப்பா நீ போன படத்தில் தான் கட் பார்த்துருக்க அவார்டெல்லாம் அவங்க ஆஸ்கர் வாங்கினா என்ன அதுக்கும் நிலம அப்படியே போச்சு அவனுக்கு அடி சொல்ல கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவர் அதெல்லாம் தாண்டி அவர் அந்த இரவை வந்து உணர்ந்திருக்காரு. அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிருக்காரு. அதுக்குள்ளே ஆளாப்படுத்தியிருக்காரு தன்னை. அதே மாதிரி டிராவிஸ் வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரன் வியட்நாம் போரில் கலந்துக்கிட்டு இருந்தனால அந்த வியட்நாம் போரில் கலந்துக்கிட்டவங்க முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்க இடத்துக்குலாம் போயிட்டு இராணுவனுடைய உடல் மொழியெல்லாம் எப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. பவுல் ஷெல்டர் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை எழுதுகிறப்ப அவர் வந்து வியாகரத்தான நிலைமையில் இருந்திருக்காரு. மனநல பாதிக்கப்பட்டு இருந்திருக்காரு. கடுமையான தூக்கமின் மேலே இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு விரக்தி இருந்திருக்கு. அதெல்லாம் வச்சு தான் வந்து அவரும் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜான் பிக்லி ஜூனியர்ன்றவர் அப்போதைய அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகனை வந்து சுட முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா, எனக்கு வந்து டிராவிஸோடைய கதாபாத்திரத்தை பார்த்து நான் அது மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இந்த படம் வந்து ஸ்டுடியோவில் எடுக்கப்படல,
1975 கோடை காலத்தில் நியூயார்க் சிட்டியில் தான் எடுத்திருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்ததுனால தான் அந்த நகரம் முழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குப்பையாக இருந்திருக்கு. அந்த குப்பையெல்லாம் வந்து ஒரு படத்தில் அப்படியே காமிச்சிருப்பார். அதை வந்து ஒரு ஆட்டாக மாற்றிருப்பாருங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த கூட்ட நெரிசலான இடம், அங்கே நடந்த விபச்சாரம், அங்கே நடந்த வன்முறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராவாக இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா வைடன் பண்ணிவிட்டு ஹீரோவை நடக்க விட்டு அங்கே இருக்கிற லைவில் தான் வந்து எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே ராவான காட்சிகள் இருக்கிறது காரணம் என்ன, அது எல்லாமே மேக்ஸிமம் லைவ் ஷூட்டு தான். ஸ்காட்சிஸோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரத்தை அழுக்காக காட்டுறதுலாம் கிடையாது. டிராவிஸோடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கையும் விரக்தியும் அந்த நகரத்தை வழியாக பிரதிபலிக்கும் தான் நினச்சிருக்காரு. அவன் டாக்ஸியில் போகிறப்ப அந்த கார் ஜன்னல் வழியாக பேர் அந்த மழை எல்லாமே அழுக்காக தான் தெரியும் நமக்கு. எப்போயாவது நல்லா மழை பெஞ்சு இந்த சாக்கெல்லாம் அடிச்சுன்னு போவாதா அப்படின்ற எண்ணம் நமக்கே வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த ரத்த கலரையோட ராபர்ட் ஹீரோ இந்த காட்சியும் பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவங்களாம் பயந்துட்டாங்களாமா. அதே மாதிரி படம் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்லீவ் கன் இருக்கு இல்லையா, அதை வந்து தயாரிச்சு வந்து தரமாட்டான்னு சொல்லியிருக்காரு. ஐயோ இது பெரிய பிரச்சனை குடியான்னு சொல்லிட்டு ஸ்காட்சி சண்டை போட்டு எடுத்துருக்காரு அவர்கிட்ட. முக்கியமாக அந்த மோகா ஹேர் ஸ்டைல் பற்றி பேசியே நம்ம ஃபஸ்ட்டு அது செகண்ட் வேர்ல்டு வாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா விமான பட வீரர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வியட்நாம் போர் வீரர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வியட்நாம் போர் வீரர்கள் தற்கொலை படையாக மாறுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோகா கட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மோகாக்ஸ் பற்றி நான் பேசணுன்னா நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தி லாஸ்ட் ஸ்மோக்கிங் ஹேண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். அதில் ரொம்ப டீட்டெயிலாக மோகாக்ஸ் பற்றி நான் பேசியிருக்கேன். ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவராக இருந்தவன் ஒரு மோகாக்ஸ் கட்டிங் மாற்றுறப்ப அவன் ஒரு போர் வீரனாக மாட்டான், அவன் வந்து போரில் இறங்கிட்டான் அப்படின்றத அர்த்தத்தை தான் அந்த காட்சி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் வச்ச விக்டர் மேக்னேட்டா அவர் வந்து ஆக்சுவலாக வியட்நாம் போரில் கலந்துக்கிட்டவர். அவர் வந்து தற்கொலை படையாக மாறுறவங்க அங்கே இருக்க சண்டை போடுறப்ப அந்த கட்டிங் எப்படி வச்சுருப்பாங்கன்றதை அவர் வந்து மாட்டிக்கிட்டு சொல்லியிருக்காரு. மாட்டி அதை வச்சு தான் வந்து அந்த சீன் எழுதியிருக்காரு. மோகாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோகாக்ஸ் கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து போர் பண்ணுறப்ப எதிரிங்க வந்து தங்களுடைய முடியை பிடிச்சி இழுக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அந்த முடியை வந்து அந்த மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. அவங்க முடியெல்லாம் அவங்க வெட்ட மாட்டாங்க அந்த காலகட்டத்தில், பிடுங்குவாங்க நம்ம கையிலே பிடுங்குவாங்களாமா. அது அவங்களுடைய சகிப்புத்தன்மையும் தைரியத்தை காட்டுறதுக்கான ஒரு சடங்காக தான் இருந்திருக்கு அந்த டைமில். சினிமாவில் ஒரு மோகாக்ஸ் கட்டிங் மாறுறான்னா அவன் வந்து போருக்கு தயாராகிட்டான், இந்த சமூகத்தை எதுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டான், இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு போரை தொடங்கிட்டான்றத அர்த்தமா அப்படின்றத தான் அந்த காட்சியை வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக மோகாக்ஸை பற்றி நான் நிறையவே பேசியிருக்கேன். தி லாஸ்ட் ஸ்மோக்கிங் ஹேண்ட்ஸை போய் நீங்கள் பாருங்கள். அது நிறையவே நான் மோகாக்ஸ் பற்றி பேசிடுவேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்ட்டு உங்களுக்கு. இந்த படம் வந்து எனக்கு அப்போ பார்த்தது ஒரு மனநிலை, இப்போ பார்க்குறப்போ வேறு மனநிலை கொடுத்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக நானுமே நிறைய இடத்துல டிராவிஸோடைய மனநிலையை புரிஞ்சுக்க நிறைய ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக டிராவிஸோடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய உலகத்துக்குள்ள ட்ராவல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நினச்சேன் நான். அதை நான் நிறையவே ஆழ்ந்து பார்த்தேன் நான். அது நமக்கு மன ரீதியான துன்பத்தை தான் கொடுச்சு எனக்கு நிறைய இடத்துல. அதாவது அந்த காபி ஷாப்பில் அந்த பொண்ணுக்கிட்ட அவன் பேசுகிறதாகட்டும், ஒரு டைம் அந்த ஒரு 12 வயசு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதாகட்டும், அப்புறம் அந்த அவன் லவ் பண்ண ட்ரை பண்ண ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதாகட்டும், அவங்கள ஹேண்டில் பண்ண தெரியுதாகட்டும், அப்புறம் ஒரு அதிகாரிகிட்ட போயிட்டு நீங்கள் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற மாதிரி பேசுகிறதாகட்டும், நிறைய காட்சிகள் இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து அந்த தேட்டரில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த மனநிலை ஆகட்டும், இப்படியே டிராவிஸோடைய மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறது அது அவனுடைய உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. டிராவிஸோட உலகன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ராபர்ட் டீனருக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் சொல்லி ஆகணும். அந்த கேரக்டரை அவர் உள்ளே கொண்டாந்துருச்சுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு கட்டத்தை அப்போல்லாம் வந்து அந்த கன்னை வச்சுட்டு நீயா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைலாக் பேசிகிட்டே இருப்பார். அந்த இடம்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்னென்னா, ஒரு உச்சபட்சமாக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனோ, அந்த சமுதாயத்தின் மீது வெறுப்பு உள்ளவனோ, தன்னை வந்து நிராகரிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தை வந்து கோபப்படுறவனோ, அவன் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்றதை நான் பார்க்குறப்ப எனக்கு ஒரு பெரிய துன்பத்தை தான் கொடுத்து. ஆக்சுவலாக அது அவர் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் கொடுத்து எனக்கு. அதாவது வருத்தம் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அவர் மேலே ஒரு பாவம் இல்லை, அவர் இந்த சமூகம் எப்படி இருக்குது, இது எல்லாமே போயிட்டே இருக்காங்கல்ல. அதான் கேஜிஎஃப் டைலாக் வருமே, இந்த உலகம் ஓடிட்டே தான் இருக்கும், அந்த ஓடுற உலகத்தை நீ தடுத்து நிறுத்தணும் வரும் தெரியுமா. அந்த மாதிரி தான் எல்லாருமே ஓடிட்டே தான் இருப்பாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. அங்கே டிராவிஸ் மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அங்கே. இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி டிராவிஸ் மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. இது வந்து முடியும்னு நினைக்கிறீங்களா? இது இருந்தால் ஒரு மாத்திரை கொடுத்தா செய்கிற விஷயமா? நான் எத்தனையோ பேர் அது மாதிரி டிராவிஸ் மாதிரி கேரக்டர்லாம் பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு சிரித்து ஒரு 2 நிமிஷம் பேச தான் ட்ரை பண்ண முடியும் நம்மளால். அதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சமூக மாற்றம் தான். எங்கேருந்து இது வந்து சரி பண்ணுறது? அவனுடைய ஆரம்ப காலத்தையும் சரி பண்ண முடியுமா? இதெல்லாம் காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அன்பு தான். எல்லாருமே அன்பு செலுத்துறது மட்டும் தான். வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்கள அன்பு செலுத்துறது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு இதுதான் நம்ம சொல்யூஷனை நான் பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே. முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது குற்றம் குறைந்தால் சொல்லுங்கள்.